இப்போ நவம்பர் 5ஆம் தேதி ஐப்பசி மாத பௌர்ணமி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாள்ல குழந்தை பேரு தாமதமாகி மனசு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா பெண்கள், இவங்கெல்லாம் சிவபெருமான் கோவிலுக்கு போய் அன்னாபிஷேகத்தை மனதார கண்குளிர பார்த்து அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அன்னாபிஷேகத்துல உள்ள அன்னத்தை பிரசாதமா கொடுப்பாங்க பக்தர்களுக்கு. அதை வாங்கி மனதார இறைவனை நினைச்சு சாப்பிடுங்க. அடுத்த வருஷம் அன்னாபிஷேகத்துக்குள்ள நீங்க குழந்தைக்கு தாயாயிருவீங்க. அந்த அளவு மகத்துவமான அந்த அன்னம், அந்த அன்னத்தை சாப்பிடுங்க, அந்த சாதத்தை பிரசாதத்தை சாப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க குழந்தையை சுமக்கிற தாயா மாறிடுவீங்க. அந்த முருகப்பெருமானே உங்க கருவுல வளர்ந்து குழந்தையா பிறப்பாருங்கிறது ஐதீகம். இது அனுபவபூர்வமான உண்மை, சத்தியபூர்வமான உண்மை. அதனால நாளைக்கு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு போங்க. உங்க மனதில் உள்ள கோரிக்கைகளை சிவபெருமானுக்கு முன்னாடி வாங்கி அன்னத்தை சாப்பிடுங்க. வாழ்க்கையில பெரிய வெற்றி இருக்கு உங்களுக்கு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.